ரெண்டாவது புற, மூணாவது புற என்ன செய்வாங்க தெரியுமா? பிள்ளைகளுக்கு அந்த 10 நாள் 10 பேப்பர் கொடுப்பாங்க. பழைய காலங்கள்ல 10 பேப்பர் கொடுப்பாங்க. அந்த 10 பேப்பர்ல என்ன இருக்கும் தெரியுமா? அமலை எப்படி வளர்க்கிறது, அமலை எப்படி வளர்க்கிறது. ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு அது பழக்கம். நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து சில விடயங்களை பழகி இருப்போம். அதை ஒரு நாள் விட மாட்டோம். எங்களோட உம்மா வாப்பா பழக்கிறது, உம்மா வாப்பா எங்களை பழக்கிறது. சில சின்ன விடயத்திலே சின்ன பிள்ளையில இருந்தே நாங்க தபாரக்களை ஓதுவோம். சில நேரம் வீடுகளில் வெள்ளிக்கிழமை வந்தா வேற வேலையில் செய்வோம், சாப்பாடு கொண்டே கொடுப்போம். இப்பயும் செய்யறது. ஏன்னா பழக்கம் போவார். சின்ன பிள்ளையில இருந்தே இந்த 10 நாளுக்கும் சகோதரர்களே என்ன செய்யணும்? நீங்க கேட்கலாம், என்ன அமல் செய்யலாம்? நோம்புண்டா தராவி இருக்கு, நோம்பு பிடிக்கலாம். சகோதரர்களே இந்த 10 நாள் நோம்பு பிடிக்கலாம். 9 நாள் கடைசி பெருநாள் வரும். துல்ஹஜ் பிறை 1, பிறை 2, பிறை 3, பிறை 4, பிறை 5, பிறை 6, பிறை 7, பிறை 8, பிறை 9. 10வது நாள் பெருநாள். பிறை 9 அரஃபாவுடைய நாள். இந்த 9 நாள் நோம்பு பிடிக்கலாம், அல்லது 9ஆம் நாள் மட்டும் நோம்பு பிடிக்கலாம். நியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் இந்த 10 நாளையும் தான் குர்ஆன்ல லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும் வ யذ்குரு இஸ்மல்லாஹ் ஃபீ அய்யாமின் மஅலூமாத். குறிப்பிட்ட நாட்கள் அல்லாஹ் சொல்றான். எங்களுக்கு விளங்காது, வரலாறு தெரியாது. நைக்ரா ஃபோர்ஸ்ல வரலாறு தெரியும், ப்ளூ மவுண்ட் வரலாறு தெரியும். ஒவ்வொரு வரலாறு ஒரு ஆள் சொல்றார், நைக்ரா ஃபோல்ஸ் வரலாறு கிட்டத்தட்ட 15,000 வருஷத்துக்கு முன்பு இருந்தார். நல்ல விஷயம். வரலாறு சொல்லித்தார். 15,000 வருஷம் தம்பி நீங்க பிறந்து இப்ப எத்தனை வயசு? 35 வயசு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த எத்தனை வருஷம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த எத்தனை வருஷம்? 8000 வருஷம் தாண்டு. யார் எழுதின வரலாறு? யார் வரலாறு எழுதுது? 15,000 வருஷம் வரலாறு எழுதுது யாரு? சகோதரர்களே, ஏன் இந்த துல்ஹஜ் 10 தெரியுமா? அல்லாஹ் இதுக்கு முன்னால யாரெல்லாம் உலகத்துல வெற்றி அடைந்தார்களோ இவர்களுக்கு பாக்கியமாக கொடுத்த 10 நாள். இதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இந்த ஹஜ்ஜ கொடுத்த இந்த 10 நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஹஜ்ஜ கடமையாக்கி இந்த 10 நாள். இந்த 10 நாட்களில் சகோதரர்களே உலகத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான பணத்தை செலவழிச்சு மக்காவுக்கு போறாங்க. அல்லாஹ் வர வச்சிக்கான இல்லையா? வர வச்சிருக்கான். ஏன் அல்லாஹ் மக்காவுக்கு வர வச்சான்? மக்காவுக்கு போறதுக்கு முந்தைய காலங்கள்ல சலாஹுத்தீன் அய்யூபியுடைய காலத்தில் எல்லாம் டெக்ஸ் இல்லை, வரி இல்லை. பின்னால வந்தவர்கள் தான் வரிய வச்சாங்க. இன்னைக்கு கனடாவில இருந்து ஹஜ்ஜிக்கு போகணுமா இருந்தா ஸ்ரீலங்கா பணம் எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட 30-40 லட்சம் வரும். சரி, 30-40 லட்சம் செலவழிச்சு ஏன் போறது? மற்ற நாள்ல 3 லட்சத்துல போயிருந்த 4 லட்சத்துல நீ கேட்கலாம் தானே, இவ்வளவு செலவு ஆகுது. மற்ற நாள்ல நோம்பு இல்லாத ஹஜ் இல்லாத காலத்துல டிக்கெட்டை போட்டா $2,000 டிக்கெட்டுக்கு போட்டு ஸ்ரீலங்காவுக்கு போற டிரான்சிட்ல மெதுவா கௌபாவுக்கு போயிட்டு போறாங்க. அங்க மினாவும் இருக்குது, அரபாவும் இருக்குது, முஸ்தலிஃபாவும் இருக்குது, எல்லா இடத்த பார்த்துட்டு போறது. நீங்க கேட்கல தானே, ஏன் இந்த 10 நாளைக்கு இவ்வளவு விலையை வச்சிருக்கிறார்? சகோதரர்களே, பொறுமதியான 10 நாள். எல்லோருக்கும் அனுமதி இல்லை. அந்த வாரத்துக்கு எல்லோருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேருக்கு தான் கோட்டாவை கொடுத்து, உங்களுக்கு தெரியும், சவுதி விசா இருந்தால் நுழையலாம்.
சவுதி விசா இருந்தாலும் நுழையல, சட்டை பிடிச்சிருவாங்க, பிடிச்சா முடிச்சு. ஏன் சகோதரர்களே, இந்த 10 நாள் என்பது சாதாரண நாள், சாதாரண நாள் அல்ல. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு போவாங்க. என்ன உலமாக்கள் தான் அவங்க 2 பேரும் மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்களே, உடனே தக்பீர் சொல்லுவாங்க மார்க்கெட்ல. ஏன்னா தக்பீரை பார்த்து எல்லாரும் தக்பீர் சொல்லுது. துல்ஹஜ் பிறை 1 தக்பீரை தொடங்கணும். வீடுகள் ஞாபகப்படுத்துறது எல்லாமே போட்டு வைங்க தக்பீரை, எல்லாரும் சொல்லுவோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். தக்பீர் சொல்லும். மஹல்ல முஹில்லுன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தக்பீர் சொன்னா சொர்க்க நன்மாராயம் கிடைக்கும். எவ்வளவு பாக்கியம்! தக்பீர் சொல்றது எதுக்கு தெரியுமா? விளையாட்டுக்கு இல்லை, பாட்டு கேட்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. பாட்டு கேட்டா கொஞ்சம் மியூசிக், பாட்டுக்கு பதிலாக தக்பீர் சொன்னீங்க என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும்.